வணக்கம். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே எனக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அந்த சினிமா நிகழ்ச்சிகளை நிறைய போய் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஒரே பெரிய வித்தியாசம் என்னன்னா, அப்போல்லாம் நான் மேலே உட்காந்து உங்களோட கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்போ என்னை கூப்பிடவே மாட்டாங்க, இப்போ என்னை கூப்பிடுறாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். அப்போல்லாம் நிறைய இந்த சினிமா நிகழ்ச்சிகள் அதுதான் என்னை வந்து சினிமாவுக்கு வரவழைச்ச ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி தான், சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேன். அப்போ வந்து இந்த பர்க்கலை நூற்றாண்டு விழா மண்டபத்தில் வந்து நிறைய சினிமா நிகழ்ச்சிகள் என்கேடி முத்துன்னு ஒருத்தர் நிறைய அந்த மாதிரிலாம் நடத்துவார். அதில் வந்து என்றென்றும் புன்னகை மன்னன் கமல் சார் வந்து என்றென்றும் புன்னகை மன்னன்னா டெஃபினட்டாக கமல் சார் மட்டும்தான். நான் ஏன் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அப்படியே சைடில் கமல் சாரை பார்க்கலாம், நீங்களாம் கை தட்டும்போது நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பயங்கர ரசிப்போட. அதில் என்னன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது ஒரு கதாநாயகியோட கை கோத்துட்டு வருவார். இப்போ சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கதாநாயகி பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். வரும்போது ஒரு கதாநாயகி அப்படியே கை கோத்து தைரியமா அப்படி வருவார். அப்படி பார்த்தாலே பயங்கரமா இருப்பா. சிகப்பு கலர்ல வச்ச நான் ஒரு மச்சம் நான் பார்த்ததே கிடையாது. மச்சம்னா கருப்பா தானே இருக்கும், சிகப்பு கலர்ல நான் ஒரு மச்சம் பார்த்ததே கிடையாது. அந்த மச்சம் வந்து கமல் சார். வரும்போது ஒரு பொண்ணோட வருவாரு, மேடையில பாட சொல்லுவாங்க. அப்ப டெஃபினட்டா பாட சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அந்த பாட்டை பாடுவாரு. பாடி முடிஞ்சு போகும்போது வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப நான் நினைப்பேன், இதை தவறி செய்யறாரு போல இருக்குன்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியில போய் பார்க்கும்போது தெரியுது தவறாம இதை தான் செஞ்சுட்டு இருந்தாரு அவருன்னு சொல்லிட்டு. அப்படி அதை நான் ரசிக்கிற நிறைய இப்படி பார்த்த உடனே என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மேடைக்கு போக மாட்டோமா, இந்த மாதிரி கை கோத்துட்டு வரதுல நான் சொல்ல, என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் மேடைக்கு வர மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய சினிமா ஆசையை ஏற்படுத்தினது இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகள். இப்போ அதே பழைய ஞாபகம் மறக்காம இப்போ அதே மாதிரி வரேன். பட் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, செஷல்ஸ்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சபாஷ்னு ஒரு படத்துக்காக போயிருக்கும்போது சந்திச்சேன். அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநல மன்னர் மாதிரி அவர் கிட்டத்தட்ட அரசியல் விஷயங்கள் எல்லாமே தீர்மானிக்கிறது அவராகவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் மிக்கவர். அவர் வந்து இங்கே திரைப்படம் எடுக்க வந்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவருடைய நல்ல மனசுக்கு நிறைய நல்ல படங்கள் அமையும். ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி எங்க கணக்குப்படி உங்க கணக்குல ஒரு வருஷம்னா எங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு உங்களுக்கு வந்து 1 கோடி வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள். சரி, எங்களுக்கு 1 கோடி ரூபாய்னா உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு வந்து 1 ரூபாய் அப்படின்னு இருக்கா. உடனே இந்த புத்திசாலித்தனமா கேட்டிருக்கான் அந்த பக்தன் வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு 1 ரூபாய் கொடுக்குறீங்களா கடவுளை அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது 1 ரூபாய்னா நமக்கு 1 கோடி ரூபாய், 1 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கான். உடனே கடவுள் சொல்லியிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன்ட்டு. 1 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வருஷம் வெயிட் பண்ணணும். அதுதான் அதோட கடவுளுடைய கணக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க தமிழ் குமரன் சொன்னாரு, இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சார், முடியவே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேற விஷயம், எப்பவுமே ஒரு நல்ல படம் வர்றதுக்கு நிறைய காத்திருத்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 1 ரூபாய்க்காகவே நம்ம அவ்வளவு நாள் காத்திருக்கும் போது ஒரு நல்ல படத்துக்காக நம்ம நிறைய நாள் காத்துக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி இங்க பேசும்போது சொன்னாங்க, த்ரிஷா வராங்கன்னு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாரு அவருன்னு சொல்லிட்டு. அது காரணம் இருக்கு. மேல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வி லவ் த்ரிஷான்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் கத்துறாங்க. அதனால அவர் அவருக்காக கேட்கல, உங்களுக்காக தான் ஒரு த்ரிஷா வராங்களா மேடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ த்ரிஷாவுக்கு வந்து நானா நீயான்னு ஒரு பெரிய போட்டி இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ஜீவா கிட்ட கேட்டேன் புன்னகைனா என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு யார் புன்னகை பிடிக்கும் அப்படின்னா, நான் நினைச்சேன் த்ரிஷா இல்லாட்டி ஆண்ட்ரியா புன்னகை சொல்வாருன்னு. அவர் சொன்னாரு, தன்னுடைய குழந்தையோட புன்னகை தான் இந்த உலகத்திலேயே பிடிக்கும்ட்டு. ஜீவா ஏன் இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்காருங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவ்வளவு நல்ல ரசிகர்ன்றது. வினய் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். இந்த நிகழ்ச்சியோட கீ பர்சன் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எவ்வளவு பிரியாணி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு அவருடைய மியூசிக் பிடிக்கும். பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆச்சரியத்துக்கு எப்பவுமே ஐ அப்படின்வோம். அந்த மாதிரி இந்த ஐ அகமது வந்து இந்த படம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக, வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.